Example 9.11. Two ships are sailing in the sea. On either side of the lighthouse, the angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 30 degree and 45 degree respectively. If the lighthouse is 200 meter high, find the distance between the two ships. √3 ஈக்குவல் டு 1.732 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு 2 ஷிப்ஸ் இருக்குது. ஒரு ஷிப்பு இங்கே இப்போ டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸோட ஹைட்டு தான் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அவங்க என்ன செய்ய, எய்தர் சைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் அஸ் அப்சர்வ் ஃப்ரம் தட். அப்போ டாப்பில் இருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒரு ஷிப்பு வந்து எவ்வளவு 30 டிகிரிலையும், இன்னொரு ஷிப்பு வந்து எவ்வளவு 45 டிகிரியும். அதை தான் அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, த எய்தர் சைடு, இந்த பக்கமும் அந்த பக்கமும். புரியுதுங்களா? ஒரே சைடு கிடையாது. இந்த பக்கம் ஒன்று 30 டிகிரி, இந்த பக்கம் ஒன்று 45 டிகிரியில் 200 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸில் மேலேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லெட் ஏபி டு பி த லைட் ஹவுஸ். அந்த ஏபின்றதை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், ஏபின்றதை லைட் ஹவுஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். லெட் சி அண்ட் டி be the position of the two ships. அப்போது டியும் இந்த சியும், இந்த சியும் டியும் தான் என்னது, the position of the two ships எடுத்துருக்கிறோம். தென் ஏபி ஈக்குவல் டு 200 மீட்டர். அப்போ ஏபின்றது என்னது, இங்கே கொடுத்துருக்குற இந்த லைட் ஹவுஸ் தான் நம்ம என்னது ஏபின்னு வச்சிட்ருக்கோம். அதுதான் எவ்வளவு 200 மீட்டர். புரியுது இல்லைங்களா? அப்போது ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ ஏசிபி, அப்போ அது எவ்வளோ இருக்குது, ஆங்கிள் ஏசிபி. அதை தான் நம்ம எப்பயுமே சொல்லும்போது என்னது, சென்ட்ரலில் வர்றதை சி இல்லைங்களா? அப்போது நம்ம ஆங்கிளை எங்கே மென்ஷன் பண்ணலாம், ஏ, இது சி, இது பி, ஆங்கிள் ஏசிபி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏசிபி அதுதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. புரியுது இல்லைங்களா? ஸோ அதுதான் ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு 30 டிகிரி. ஆங்கிள் ஏடிபி, ஏடிபி இது ஆங்கிள் ஏடி, இது பி. அப்போது ஆங்கிளை இப்படி தான் மென்ஷன் பண்ணுறோம். ஆங்கிள் ஏடிபி ஈக்குவல் டு எவ்வளோ 45 டிகிரி. புரியுது இல்லைங்களா? அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு என்ன செய்யணும், த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். எப்படி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஏசிபி 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, இதை ஒரு டயக்ராமாகவும், அடுத்து ஏடிபி அது ஒரு டயக்ராமாகவும், 2 டயக்ராமாக, ஃபஸ்ட்டு 30 டிகிரி பார்க்கக்கூடிய ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும், அடுத்தது ஏடிபி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஒரு ட்ரையாங்கிளையும் போட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்த 2 ஷிப்புக்கு இடையில் உள்ள எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இன் பிட்வீன், புரியுது இல்லைங்களா, அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏலேருந்து சி வர்றதை வந்து நம்ம x1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஏலேருந்து டி வரைக்கிறது x2 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இந்த ஏலேருந்து டிஏ வர்றது புரியுது இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் அட் பிஏசி. அப்போ பிஏசி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்னது, ரைட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் அது என்னவா வரும், ரைட் ஆங்கிள் டு பி பிஏசி. அப்போ ரைட் ஆங்கிள் சென்டரில் இருக்குது ஏ 90 டிகிரி அப்படின்றத நம்ம பிடிச்சிக்கிறோம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு எப்பயுமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஹைபாட்டினஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அதுக்கு இந்த பக்கம் சைடில் இருக்கிறது இது தீட்டா. தீட்டா வந்து எவ்வளவு 30 டிகிரி. அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏசிபி ஈக்குவல் டு எவ்வளவு 30 டிகிரின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அப்போ ஏசிபி ஈக்குவல் டு 30 டிகிரி நம்ம பார்த்தாச்சு. அப்போ அந்த ஏசிபி தான் அவங்க எவ்வளோ 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. புரியுது இல்லைங்களா? அப்போது தீட்டா டு பி 30 டிகிரி. தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு, அது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம், இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்னது பேஸுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஹைபாட்டினஸ்ன்னு சொல்கிறோம், ஆர் ஸ்லாண்ட் ஹைட் எதுவோ சொல்கிறோம். அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடுன்னு நம்ம சொல்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது நம்ம 30 டிகிரின்னு சொல்லும்போது எது கொடுத்துருக்காங்க, எது கேட்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம 200 மீட்டர்ஸ் அப்படின்றது ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எது தேவை, x1ன்ற இந்த பிசி தான் தேவை இல்லைங்களா? இந்த டிஸ்டன்ஸ் ஏலேருந்து சியும், அப்புறம் ஏலேருந்து நம்மளுக்கு என்னது டியும் கண்டுபிடிக்கணும். அந்த 2 ஷிப்ஸ் இதை ஒரு ஷிப்பு தான் இங்கே இருக்குது 30 டிகிரியில் இருக்கிற ஷிப்புக்கு. அப்போ அது இந்த டிஸ்டன்ஸை வந்து x1 இது திஸ் இஸ் டு பி கிவன், திஸ் இஸ் டு பி ரிக்யர்மெண்ட் பார்ட் இல்லைங்களா? அப்போ நம்ம ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்ற கான்செப்டை தான் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா?
அப்போது என்ன வரும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னா ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு tan இல்லைங்களா. அப்போ tan தீட்டாக்கு பதில் இங்கே 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. tan 30 டிகிரி ஈக்குவல் டு எவ்வளவு, ஏபி பை ஏசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், ஆப்போசிட் சைடு என்ன வருது, ஏபி தானே வருது, அதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோமா ஏபின்னு. ஸோ அடுத்தது பிசின்றது எது, இங்கே ஏசி, சாரி, ஏபி பை ஏசி, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், பர்பண்டிகுலர் பை பேஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், பர்பண்டிகுலர் பை பேஸ் அப்படின்னு நம்ம கான்செப்ட் எடுத்துக்கலாம் இல்லைங்களா. இப்போது ஏபியை வந்து பர்பண்டிகுலர் ஆகும், புரியுது இல்லைங்களா. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸை நம்ம திங்க் பண்ணிக்கிட்டா ஈக்குவல் டு, அப்போ ஏபி பை ஏசி. அப்போ ஏபி வந்து வேல்யூ எவ்வளோ வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் 200 இல்லைங்களா. ஏபி 200 கொடுத்தா இருக்காங்க. ஓகே, ஏசி எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது, அதனால் ஏசின்னு நம்ம போட்டுக்கிறோம், புரியுது இல்லைங்களா. அது ஏசின்னு போட்டுக்கிறோம், ஏன்னா அவங்க அது கொடுக்கல, ஏசியோட இது கொடுக்கல. ஸோ இப்போது tan 30 டிகிரி ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 1/√3 இல்லைங்களா. அந்த டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தோம்னா 1/√3 வரும் tan 30 டிகிரிக்கு. இப்போது 1/√3 ஈக்குவல் டு ஏபி வந்து 200 இல்லைங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி ஈக்குவல் டு எவ்வளவு நம்மளை பொறுத்த வரைக்கும் 200 மீட்டர்ஸ் ஹைட் ஆஃப் த என்னது, அந்த லைட் ஹவுஸோட ஹைட்டு, புரியுது இல்லைங்களா. அதுதான் இந்த 200 மீட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது 30 டிகிரின்னு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற என்னது, ட்ரையாங்கிள் பிஏசி. அந்த பிஏசியில் ஆங்கிள் வர்றது வந்து என்ன சொல்கிறோம், ஏசிபி, அதுதான் 30 டிகிரின்னு சொல்கிறோம். இது திஸ் இஸ் டு பி கிவன், இதுதான் நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட்டு, அதாவது x1 ஏலேருந்து சி வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏலேருந்து டிஏ ரெண்டாவது கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இதுதான் ஃபஸ்ட் டயக்ராமை தான் நம்ம இங்கே பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்தது, ஏசி அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் இல்லைங்களா. இப்போது tan 30 டிகிரிக்கு 1/√3 போட்டுட்டோம் ஈக்குவல் டு ஏபிக்கு பதில் 200 நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஏசி இங்கே இருக்குது. அப்போ 1/√3 ஈக்குவல் டு 200 பை ஏசி அப்படின்னு போகிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த 1 இன்ட்டு ஏசி ஏசின்னு போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ 200 இன்ட்டு √3, இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நம்மளுக்கு x1 இந்த டிஸ்டன்ஸை மட்டும் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு, x1 அப்படின்னு எடுத்துருக்கோம். அந்த x1 தான் எவ்வளவு 200√3, அதை தான் லைட்டாக நம்ம அங்கே பென்சில் அந்த ஈக்குவேஷன் 1க்குள்ளே ஏசியோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வருது 200√3 அப்படின்னு போட்டோம். அடுத்து இன் ரைட் ஆங்கிள் பிஏடி, பிஏடின்றது என்னது, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து எது பார்த்தோம், ஏசிபி பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது பிஏடி, அது வந்து என்னது, ஒரு ட்ரையாங்கிள். பிஏடி ரைட் ஆங்கிள் டு பி அந்த எங்கே இருக்குது, ஏல இருக்குது. அப்போ பிஏடி, ஆனால் ஆங்கிள் எங்கே வருது, ஆங்கிள் ஏடிபி, ஏடிபி ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் இப்படி வரும், அது 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, அந்த இது ஃபஸ்ட்டு இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ வந்தது நம்மளுக்கு பார்த்தோம், 200√3 அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட x1 வருது. இப்போ x2 கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன செய்கிறோம், இதே மாரியே என்ன செய்யணும், இன் ரைட் ஆங்கிள் பிஏடி, அப்போ tan 45 டிகிரி. tan அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை ஒரு குட்டி டயக்ராம் இங்கே ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி. அப்போ நம்மளை பொறுத்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது எப்பயுமே நம்ம என்னவா மென்ஷன் பண்ணுறோம், ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஹைபாட்டினோஸ். ஓகே, அப்போது தீட்டாக்கு அட்ஜசன்ட்டில் இருக்கிறத நம்ம பேஸாக மென்ஷன் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. இதை வந்து பர்பண்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம், புரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு அடுத்தது நம்மளுக்கு எது தேவை, கண்டுபிடிக்கக்கூடியது இந்த ஏயும் டியும் தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஏபி வந்து டு பி கிவன் 200, அதான் அதோட லைட் ஹவுஸோடது ஹைட்டு. அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது ஏடி. ஏடி தான் நம்மளுக்கு x2வாக எடுத்துகிட்டு இருக்கோம், அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ தீட்டா இங்கே இருக்குது, தீட்டா எவ்வளவு 45 டிகிரி அங்கன்னு பார்த்தோம். அப்போ ஆப்போசிட் சைட் பை, இப்போ இது கிவன், இது ரிக்யர்மெண்ட். அப்போ நம்மளுக்கு என்ன கான்செப்ட் வரும், டேனில் பொறுத்த வரைக்கும் 200 இல்லைங்களா மீட்டர், பர்பண்டிகுலர் பை பேஸ், அதுதான் டேனோட கான்செப்ட். அப்போ பர்பண்டிகுலர் பை பேஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு tan 45 ஈக்குவல் டு ஏபி பை ஏடி. அப்போ ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது, ஏபி, அட்ஜசன்ட் சைடு என்னது, ஏடி. அப்போ ஏபி பை ஏடி, அதாவது பர்பண்டிகுலர் பை பேஸ் இல்லைங்களா. அப்போ பர்பண்டிகுலர் வந்து ஏபி வந்து என்ன கிடைக்குது, 200 கிடைக்குது, அதுக்கு 200 போட்டுறோம். ஏடிக்கு தெரியல நம்மளுக்கு, அதுதான் x2 நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு தெரியல, அது ஏடினே போட்டுறோம். tan 45 டிகிரி ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிளை பொறுத்த வரைக்கும் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 1 கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம்,
ஏடி ஈக்குவல் டு எவ்வளவு 200 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? அதுதான் x2, அதாவது இந்த டிஸ்டன்ஸு x2. அப்போ ஏடி ஈக்குவல் டு 200 அப்படின்றது ஈக்குவேஷன் 2 அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? ஸோ இப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிக்கிறோம். எதை? ஃபஸ்ட்டு ஏசியை கண்டுபிடிக்கிறோம். இந்த ஏசியை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஏடியை கண்டுபிடிக்கிறோம். இது 200√3 இதுக்கு வந்திருக்கு, இதுக்கு 200 அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் 1ஆகவும் ரெண்டாவது கிடச்சிருக்கிற ஏடியை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ஆகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போது பை ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 வந்து 200√3 கிடச்சது இல்லைங்களா? ஈக்குவேஷன் 2 வந்து 200, அதாவது ஏசி இல்லைங்களா? அதுதானே ஏசி நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்போ ஏசி ப்ளஸ் ஏடி, ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ் கேட்குறாங்க. இது லைட் ஹவுஸ் தான் 200 மீட்டர். ஒரு ரஃப் டயக்ராம் திரும்பி நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒரு புரியறதுக்கு வேண்டி. புரியுது இல்லைங்களா? அப்போ ஏசி ஈக்குவல் டு 200√3. அப்போது ஏசி புரியுது இல்லைங்களா? ப்ளஸ் ஏடி, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். அப்போ ஏசி வந்து 200√3 ப்ளஸ் ஏடி வந்து எவ்வளவு 200. அப்போ சிடி ஈக்குவல் டு 200 காமனாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் காமனாக தூக்கி இங்கே போட்டுட்டோம். √3 + 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? 200க்கு 200 அப்படியே போட்டுக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு சிடி. சிடி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் ஏடி. அப்போ ஏசி ப்ளஸ் ஏடி தான் நம்மளுக்கு என்ன வருது? ஏசி ப்ளஸ் ஏடி தான் 200√3 அண்ட் 200 நம்ம பார்த்தோம். அந்த சிடி ஈக்குவல் டு, அப்போ காமனாக இருக்கிற 200 தூக்கி இங்கே போட்டுறோம். √3 ப்ளஸுக்கு ப்ளஸ் 1. அப்போ 200 ஆசிட்டிஸ் அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 200√3யோட வேல்யூ நம்ம சம்மிலேயே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 1.732 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். 200க்கு ஆசிட்டிஸ் அப்படியே நம்ம 200 போட்டிருக்கோம். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 1.732வும் நமக்கு 1ஐயும் ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 2 3 7 1 + 1 2. அப்போது 2.732 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு எங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டிருக்கோம் 546.4 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு என்னது? சிடி. இதுதான் நம்மளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சிடி. அப்போ சிடின்றது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ் சிடி இஸ் 546.4 மீட்டர் அப்ராக்சிமேட்லி. புரியுதுங்களா? அப்ராக்சிமேட்லி அப்படின் போது நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்? கொடுத்துருக்கிறது ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி நம்ம ஏலேருந்து டி வரைக்கும், அதாவது ஏடி ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் ஏடி, அதை தான் ரெண்டு ஆட் பண்ணோம். நம்ம 546.41 மீட்டர் கிடச்சிது. அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ். இப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸு, எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய சம்ஸு. அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.